நின் பாதம் போற்றி போற்றி. பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி. புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி. கற்சிலைக்குள் உறைந்திருக்கும் இறைவனின் திருவுள்ளத்தை கரைந்துருக்கச் செய்யும் வல்லமை பக்தி பாமாலைக்கு உண்டு. பக்தி சுவை ததும்பும் பஜனை பாடல்களை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள். गणपति गं गं गणपति गं गणपतये नमः. गं गं गणपति गं गं गणपति गं गणपतये नमः. एकदन्ताय वक्रतुण्डाय श्रीगणेशाय नमः. मोदहस्ताय रक्तवर्णाय लम्बोदराय नमः. हस्तिवदनाय सूक्ष्मनेत्राय सर्पसूत्राय नमः. बुद्धे प्रदाय सिद्धिनाथाय पाशहस्ताय नमः. गं गं गणपति गं गं गणपति गं गणपतये नमः. गं गं गणपति गं गं गणपति गं गणपतये नमः. अर्करूपाय नाट्यप्रियाय गौरीसुताय नमः. दुर्गाप्रियाय दुरितदूराय दुःखहरणाय नमः. प्रथमवन्द्याय पापनाशाय परमात्मने नमः. सकलवेद्याय साधुवन्द्याय सच्चिदानन्दाय नमः. सकलवेद्याय साधुवन्द्याय सच्चिदानन्दाय नमः. गं गं गणपति गं गं गणपति गं गणपतये नमः. गं गं गणपति गं गं गणपति गं गणपतये नमः. गं गणपतये नमः. गं गणपतये नमः. सिद्धिविनायक मूर्ति की जय. சரண கமலமெனும் பதங்கள் பிடித்தவர்க்கு மரண பயம் தீர்க்கும் தேவா. சரண கமலமெனும் பதங்கள் பிடித்தவர்க்கு மரண பயம் தீர்க்கும் தேவா. அருள் கிரண ஒளி வீசும் தேவா. தவ சரணம் மம குருதேவா. தவ சரணம் மம குருதேவா. கடலின் அலை நடுவில் கரையில் சேர்க்க வல்ல படகென விளங்கிடும் தேவா. உந்தன் பதமலர் அடைக்கலம் தேவா. தவ சரணம் மம குருதேவா. தவ சரணம் மம குருதேவா. ஆதிசங்கரின் அருளை எமக்களித்து போதனை செய்திடும் தேவா. கஞ்சி காம கோட்டி குருதேவா. தவ சரணம் மம குருதேவா. தவ சரணம் மம குருதேவா. தவ சரணம் மம குருதேவா. தவ சரணம் மம குருதேவா. சரண கமலமெனும் பதங்கள் பிடித்தவர்க்கு மரண பயம் தீர்க்கும் தேவா. அருள் கிரண ஒளி வீசும் தேவா. தவ சரணம் மம குருதேவா. தவ சரணம் மம குருதேவா. தவ சரணம் மம குருதேவா. தவ சரணம் மம குருதேவா. தவ சரணம் மம குருதேவா.
வா வேலவா வேல் முருகா வா வா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா வள்ளி மணவாளா குஞ்சரி மணாளா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா முருகா முருகா வண்ணமயில் வாகனா
परब्रह्म स्वरूपा गम गम भूता प्रपञ्चरहिता निर्गुण परब्रह्म स्वरूपा गम गम भूता प्रपञ्चरहिता निज गुण निगित निदाननन्दा आनन्द अतिशय अक्षयलिङ्गा आनन्द अतिशय अक्षयलिङ्गा शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो दिमित दिमित दिमि दिमि किट किट तोम तोम तारि किट किट दिमित दिमित दिमि दिमि किट किट तोम 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 तारि किट तोम मदङ्ग मुनिवर वन्दित ईशा सर्वदिगम्बर वेष्टित वेषा मदङ्ग मुनिवर वन्दित ईशा सर्वदिगम्बर वेष्टित वेषा नित्य निरञ्जन नित्य नटेशा ईशा सवेशा सवेशा मदङ्ग मुनिवर वन्दित ईशा सर्वदिगम्बर वेष्टित वेषा नित्य निरञ्जन नित्य नटेशा ईशा सवेशा सवेशा शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो गङ्गाधर शङ्कर करुणाकरा मामव भवसागरा तारका गङ्गाधर शङ्कर करुणाकरा मामव भवसागरा तारका शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो हर नमः पार्वती पतये हर हर महादेवा தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கவிவளவனாம் சேக்கிழார் பெருமான் அவதரித்த புண்ணிய பூமி நாம் வாழும் இக்குன்றத்தூர் அல்லவா? இறையடியார்களின் வரலாற்றை உலகறியச் செய்த சேக்கிழாரின் வரலாற்றை அறிய வேண்டியது நம் அனைவரின் கடமை அல்லவா? இறையடியார்களாம் நாயன்மார்களின் வரலாற்றை 4286 பாடல்கள் கொண்ட பெரியதொரு புராணமாக நமக்கு அருளியவரே சேக்கிழார் பெருமான். அடியார்கள் புகழ்பாடிய அருளாளராம் சேக்கிழார் பெருமானின் புகழை இப்பொழுது நாம் கண்டுகளிக்க இருக்கிறோம். 12ஆம் நூற்றாண்டில் அவதரித்தவர் சேக்கிழார். இன்றைக்கு ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். அவர் திருப்பாதங்கள் பட்ட இக்குன்றத்தூர் மண்ணில் இருந்தபடியே அவர் வாழ்ந்த காலத்திற்கு பின்னோக்கி பயணிப்போம் வாருங்கள். आज्येन जुहोति अग्नेर्वा एतद्रूपम् यदाज्येन जुहोति अग्निमेव तत्प्रीणाति मधुना जुहोति சோழர் குலச்செம்மல் வாழ்க வாழ்க, ராஜராஜரின் வழித்தோன்றல் வாழ்க வாழ்க, விக்ரம சோழரின் புதல்வர் வாழ்க வாழ்க, தஞ்சை ஆளும் தார்வேந்தர் வாழ்க வாழ்க, பேரம்பலத்திற்கு பொன்வேய்ந்த சோழர் வாழ்க வாழ்க. இரண்டாம் குலோத்துங்கர் அனபாய சோழருக்கு அநேக நமஸ்காரங்கள். பேரம்பலத்திற்கு பொற்கூரை வேந்து
தில்லை அம்பலத்தானின் பரிபூரண அனுகிரகத்தை பெற்றுவிட்டீர்கள் அரசே. இந்த நடராஜனின் சன்னதியில் நடனமும் நாட்டியமும் தழைத்தோங்கும்படி நாட்டிய அரங்கேற்றத்திற்கு புத்துயிர் ஊட்டும்படி வேண்டுகிறோம் அரசே. அப்படியே ஆகட்டும் வந்தனர்களே. கிடதும் தரிகிடதும் தொந்திருகிடதும் தரிகிடதும் நாதிருகிடதும் தொந்தரிகிடதும் நாதிரு தொந்திரு திரு திரு தானே நாதிருகிடதும் தரிகிடதும் தொந்திருகிடதும் தரிகிடதும் நாதிருகிடதும் தொந்தரிகிடதும் நாதிரு தொந்திரு திரு திரு தானே நாதிருகிடதும் தரிகிடதும் தொந்திருகிடதும் தரிகிடதும் நாதிருகிடதும் தொந்தரிகிடதும் நாதிரு தொந்திரு திரு திரு தானே தத்தித்தளாங்கு தித்தளாங்கு தளாங்கு தகதிகு தரிகிடதும் தீம் தகதிகு தரிகிடதும் தீம் தகதிகு தரிகிடதும் தீம் தானன தீம் 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 ததிரன தில்லான தஜம் ஜம் தன திரன சகம கமதனி தீம் தரித தோங்கம பரிரிச ஜனகுணாகு தனி கமரிரிச தீம் தரித
గమ పరి రి స జనకు నాకు దాని గమరి రి స తకు కుం తమద నిరి తదీం తోం నం తజం నిద మగరి నమగరి గమ పద నిద కుం తమద నిరి తదీం తోం నం తజం నిద మగరి నిద తోం రి గమ పద నిదీం కానన దీం 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 తదిరన తిల్లానద జం జం తన తిరన దీం తనన దీం 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 తదిరన తిల్లానద జం జం తన తిరన దీం దీం తన తిరన దీం దీం తన తిరన దీం. தில்லை நடராஜனின் திருவடியே போற்றி. சோழ பேரரசே, உள்ளம் கனிந்த வணக்கங்கள். அரசவையின் தலைமை புலவரே, நீரோட்டமென கவிபாடும் ஒட்டக்கூத்தரே, வரவேண்டும் வரவேண்டும். முன்னோர்களின் பெருமைக்கெல்லாம் பெருமை சேர்த்த அனபாய சோழர் தங்களின் கீர்த்தியை பாட கீர்த்தனங்கள் இயங்கும். புலவரின் புகழ்மொழியை காட்டிலும் வேறு கீர்த்தி என்ன இருக்கிறது எமக்கு? அரசே, தில்லை சிற்றம்பலத்திற்கு பொன்வேய்ந்தார் தங்கள் தந்தை விக்கிரம சோழர். தாங்களோ பேரம்பலத்திற்கு பொன்வேய்ந்த பெருமகனாகிவிட்டீர். தந்தையை விஞ்சிய தனையனாகிவிட்டீர்கள். உண்மைதான் ஒட்டக்கூத்தரே. ஆன்மீகம் தழைத்தோங்கும் நாட்டில்தான் அமைதியும் செல்வமும் நிலைத்தோங்கும். வழி வழியாய் என் முன்னோர்கள் செய்ததைத்தானே நானும் செய்திருக்கிறேன். ஆஹா, தலை சிறந்த தன்னடக்கம். செயற்கரிய செயலை செய்தும் கூட சிறு தொண்டனக் கருதும் பேருள்ளம் படைத்தவர் மன்னா தாங்கள். அதுவும் என் முன்னோர்களின் குணம்தானே அமைச்சரே. அரசே, ஆட்சியில் மட்டுமல்ல, புலமையிலும் தங்களுக்கு இணை தாங்களே. பேச்சிலும் தங்களை வெல்ல எவரும் இல்லை மன்னா. ஆம் ஒட்டக்கூத்தரே, புலமை என்றவுடன்தான் நினைவுக்கு வருகிறது. என் சிந்தையில் இருந்த ஓர் ஐயத்தை இந்த சபையில் முன்வைக்க விரும்புகிறேன். இதை பற்றி நேற்று பட்டத்தரசியிடம் கூட உரையாடிக் கொண்டிருந்தேன். அரசியாரே தங்களின் ஐயத்தை போக்கியிருப்பார்களே. புலவரே, என் சிற்றறிவுக்கு எட்டியவரை அரசரின் ஐயத்திற்கு விடை காண முயன்றேன், முடியவில்லை. அறிவுசார் சான்றோர்கள் நிறைந்திருக்கும் இவ்வவையில் அதற்கான விடை கிடைக்கும் என்று நானும் ஆர்வமுடன் காத்திருக்கிறேன். அப்படி என்ன ஐயம் அரசருக்கு? அறிந்து கொள்ள ஆர்வம் கூடுகிறது. அரசே, தங்களின் ஐயத்தை கூறுங்கள். நேற்று மாலை ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியபடி சோலைவனத்தில் வலம் வந்து கொண்டிருந்தேன். சட்டென்று என் சிந்தையில் 3 வினாக்கள் எழுந்தன. உலகை விட பெரியது, கடலை விட பெரியது, மலையை விட பெரியது எவை என்பவையே அக்கேள்விகள். அரிய கேள்விகள், அருமையான கேள்விகள். அரசரின் கேள்விக்கு விடை கொடுக்க வெறும் கல்வி ஞானம் மட்டும் போதாது, பரம்பொருளின் அனுகிரக பூரணத்துவமும் நிறைந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. தலைமை புலவரே, இச்சபையில் அத்தகைய தன்மை தங்களுக்கன்றி வேறு எவருக்குள்ளது? ஆம் ஒட்டக்கூத்தரே, அரசரின் வினாக்களுக்கு விடையளித்து ஐயத்தை போக்குங்கள். அமைச்சரே, வினாக்களுக்கு விடை காண வேண்டும் என்பது மட்டுமே அரசரின் நோக்கமல்ல, விடை கொடுப்பவரை அடையாளம் காண வேண்டும் என்பதும் நோக்கமாகும். வேந்தே, நான் கூறுவது மிகச்சரியாக சொன்னீர்கள் புலவரே. அப்படியானால் இக்கேள்விகளை சபையில் முன்வைத்ததோடு மட்டுமல்லாமல் சாமானியர்களிடமும் வைப்போம். காலம் கடந்தாலும் விடை விளைந்து வரட்டுமே. நல்ல யோசனை அரசே, அமைச்சரின் கூற்றுப்படியே செய்வோமே. ஆம், அப்படியே செய்வோம். அமைச்சரே, இச்செய்தியை மக்களுக்கு தெரிவியுங்கள். விடைக்காக உங்கள் வேந்தன் வேட்கை கொண்டிருக்கிறான் என்பதையும் மறவாமல் தெரிவியுங்கள். உத்தரவு மன்னா. வணங்குகிறோம் தந்தையே. அம்மா, தந்தை எதை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறார்? தெரியவில்லை அருண்மொழி, ஏதேனும் அரச காரியமாக இருக்கும். அதனால்தான் நானும் அவரை தொந்தரவு செய்யவில்லை. சரி அம்மா, நாங்கள் பசுக்களுக்கு தீவனம் வைத்து விட்டு வருகிறோம். வா தம்பி.
தந்தையே, சுவடியில் என்ன தேடுகிறீர்கள்? அது ஒன்றுமில்லை மகனே, சோழ பேரரசருக்கு ஏற்பட்ட ஐயத்தை போக்க விடை தேடுகிறேன். என்ன, அரசருக்கே ஐயமா? ஆம், அவரது ஐயத்தை தீர்க்கும்படி சோழ குடிகளுக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சோழரின் ஆட்சிக்கு உட்பட்ட நம் தொண்டை மண்டலத்திற்கும் செய்தி வந்துள்ளது. ஓ, அப்படியா? தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்னும் பெருமைக்குரியதல்லவா? அதனால் இங்கிருந்து விடை கிட்டும் என்று அனபாய சோழரே எதிர்பார்த்து கொண்டிருப்பார். தொண்டை மண்டலத்து சான்றோர்கள் அனைவரும் அரசரின் கேள்விக்கு விடை காண முயற்சித்து வருகிறோம். அப்படி என்ன ஐயப்பாடு அரசருக்கு ஏற்பட்டது? தந்தையே, அந்த ஐயப்பாடு என்னவென்றுதான் கூறுங்களேன், நாங்களும் முயற்சிக்கிறோம். அருள்மொழித்தேவா, தமிழ் இலக்கண இலக்கியங்களை நன்கு கற்று கைத்தேர்ந்தவர்கள்தான் நீங்கள். ஆயினும் இதற்கு விடையளிப்பதற்கு இன்னும் ஆழங்கால் பட வேண்டும். சரி தந்தையே, கேள்வியாவது கூறுங்களேன், அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறது. சரி, கூறுகிறேன். மலையை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, உலகை விட பெரியது எது என்பவையே அக்கேள்விகள். இவ்வினாக்களுக்கான விடைகளை நான் அறிவேன் தந்தையே. என்ன சொல்கிறாய் அருண்மொழி? சற்றும் சிந்திக்காமல் கூறுகிறாய். உனக்கு இதற்கான விடைகள் தெரியுமா? ஆம் தந்தையே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதற்கான விளக்கத்தை குறட்பாக்களாக வள்ளுவன் என்னும் புலவர் சுவடிகளாக்கியுள்ளார். அப்படியா? அதற்கான விளக்கம் உனக்கு தெரியுமா? உன்னால் விளக்க முடியுமா? விளக்கம் மட்டுமல்ல தந்தையே, அந்த குறட்பாக்களையும் சேர்த்தே கூறுவேன். எங்கே கூறு பார்க்கலாம். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரிது. தன் நற்குணத்தில் இருந்து எப்பொழுதும் எதற்காகவும் மாறாமல் இருப்பவர்கள் தோற்றம் மலையை விட பெரியது என்பது இதன் பொருள். ஆஹா, அருமை! கடலை விட பெரியது எது? பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இதன் பொருள், பிரதிபலன் பாராமல் ஒருவர் செய்த உதவியானது பறந்து விரிந்த கடலை விடவும் பெரியதாக மதிக்கப்படும். எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை! உலகை விட பெரியது எது என்பதையும் விளக்கிவிடு அருண்மொழி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. தக்க சமயத்தில் ஒருவர் செய்தது மிகச்சிறிய உதவி என்றாலும் அது உலகை விட பெரியதாக போற்றப்படும் என்பதே இதன் விளக்கம். செறிவு, மிக தெளிவான விளக்கம். அருண்மொழி, இந்த குறட்பாக்களை நீ எவ்வாறு அறிந்தாய்? பாடசாலையில் ஆசான் இந்த குறட்பாக்கள் அடங்கிய சுவடிகளை பற்றி எடுத்து கூறினார். அதன் மீது ஆர்வம் மேலிடவே அதில் உள்ள 1330 குறட்பாக்களையும் கற்றுத் தேர்ந்தேன். இதில் இல்லாத கருத்துக்களே இல்லை தந்தையே. இச்சுவடி எதிர்காலத்தில் உலகத்திற்கெல்லாம் பொதுமறையாக விளங்கப் போகிறது பாருங்கள். எது எப்படியோ, அரசருடைய ஐயத்திற்கு உன் மூலம் விடை கிடைத்து விட்டது. அழகாம்பிகை, உன் புதல்வனின் புலமையை பார்த்தாயா? ஆம் சுவாமி, பெற்றெடுத்த போது அடைந்த ஆனந்தத்தை விட பேரானந்தம் அடைகிறேன். தாயே, இவ்வுணர்வையும் வள்ளுவனின் குறட்பா ஒன்று எடுத்து எம்புகிறது. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆஹா, மகனே அருண்மொழி, ஈடு இணையற்ற இலக்கியம், அனைவரும் அறிய வேண்டிய பொக்கிஷம். மேலும் குறட்பாக்களை பற்றி உன்னிடம் பிறகு கேட்டு அறிந்து கொள்கிறேன். முதலில் அரசரின் ஐயத்தை போக்கும் விடைகளை உன் கைப்பட எழுதி அரசருக்கு அனுப்பு. ஆம் மகனே, உடனே அனுப்பி வை. அப்படியே செய்கிறேன் தாயே. எனது ஐயத்தை போக்கிடும் விடைகள் வேண்டி செய்தி அறிவித்து நாட்கள் உருண்டோடிவிட்டன. ஆனால் ஏற்ற விடைகள் இதுவரை எம்மை எட்டவில்லையே. இதுவரை வந்த விடைகள் எதுவும் ஏற்புடையதாக இல்லை அரசே. இன்னும் சில நாட்கள் காத்திருப்போம். பணிகிறேன் அரசே. தொண்டை மண்டலம் புலியூர்கோட்டத்து குன்றத்தூரிலிருந்து அருண்மொழி தேவன் என்பவர் தங்கள் ஐயத்திற்கான விடையை எழுதி அனுப்பியுள்ளார். அப்படியா? இவ்விடைகளாவது என் ஐயத்திற்கு விடை கொடுக்கின்றனவா பார்ப்போம். எங்கே அதை வாசியுங்கள். ஆஹா ஆஹா, என் ஐயம் நீங்கிவிட்டது. நெடு நாட்களாக என் உள்ளத்தில் நெருடிக் கொண்டிருந்த வினாக்கள் இவ்விடைகளால் தெளிவடைந்து விட்டன. ஒட்டக்கூத்தரே, இவ்விடைகள் குறித்து தங்கள் கருத்து? தெளிந்த நீரோடை போன்று மிக தெளிவானவை. ஆம், சரியாகச் சொன்னீர்கள். 1000 ஆண்டுகால சுவடிகளை ஆராய்ந்து
சான்று காட்டிய சான்றோன் அருண்மொழி தேவர். அவரது அறிவுக்கடலை என் அகக்கண்களால் காண முடிகிறது. ஆம் அரசே, உண்மையில் அவர் ஞானத்தின் திருவுருவமாவார். அரசரின் ஐயத்தை போக்கிய அருண்மொழி தேவருக்கு தக்க சன்மானங்களை அனுப்பி வைப்போம். அதனை உரிய மரியாதையுடன் கொண்டு சேர்க்க காத்திருக்கிறேன் அரசியாரே. விடை கொடுத்தவருக்கு வெகுமதியை கொடுத்து விடை கொடுப்பது அரசரின் எண்ணமல்ல என்பதை நான் நன்கு அறிவேன். அரசே, தங்களின் எண்ணத்தை இச்சபையில் உரைத்திடுங்கள். ஆம் சபையோர்களே, ஆகச் சிறந்த புலமை மிக்க அருண்மொழி தேவர் நம்மோடு இருந்து அரசபையை அலங்கரிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். ஞானத்தில் சிறந்து விளங்கும் அவருக்கு ஏற்ற பதவியை அளிப்பதே சோழ சாம்ராஜ்யத்திற்கு பெருமை சேர்க்கும் என்று எண்ணுகிறேன். இதைவிடவும் வேறு வெகுமதி என்ன இருக்கிறது? அப்படியே செய்வோம் அரசே. தளபதியாரே, தொண்டை மண்டல புலியூர் கோட்டத்து குன்றத்தூரில் உள்ள அருண்மொழி தேவரை உடனே அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். உத்தரவு மன்னா. நிலத்தே
ஐயா, நான் சோழ நாட்டின் படைத்தளபதி. அருண்மொழித்தேவர் எங்கே இருப்பார் என்று கூற முடியுமா? அருண்மொழியா? என் மகன்தான். அதோ வயலில் மடைமாற்றிக் கொண்டிருப்பவன் தான் அருண்மொழி. அருண்மொழி, இங்கே வா. நீங்கள் வந்த நோக்கம்? அருண்மொழித்தேவர் அனுப்பிய விடையே அரசரின் ஐயத்தை போக்கியது. அதனால் அகமகிழ்ந்த அரசர் அருண்மொழித்தேவரை உடனே அரசவைக்கு அழைத்து வரும்படி எமக்கு அன்பு கட்டளையிட்டுள்ளார். அப்படியா? ஆனந்தம், பேரானந்தம். ஞானப் பெருங்கடல் அருண்மொழித்தேவருக்கு வணக்கங்கள். தங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நல்லேர் உழவர்கள் சொல்லேர் உழவராதல் அரிது. தாங்கள் இரண்டுமாய் திகழ்வதை பார்க்கையில் மனதில் உவகை பெருகுகிறது. சே என்றால் நிலம், கிழான் என்றால் உரிமையுடையவன். நிலத்தை உரிமையாக உடைய சேக்கிழார் மரபிலே தோன்றியவன் நான். அதனால்தான் நல்லேருழுதலும் இலக்கிய இலக்கணங்களை கற்றுத் தேர்ந்ததால் சொல்லேருழுதலும் எமக்கு சாத்தியமாயிற்று. இத்தகைய இளம் வயதில் எத்துணை முதிர்ந்த ஞானம்! எமது பேரரசரின் கணிப்பு ஒருபோதும் பொய்த்ததில்லை என்பது தங்கள் விஷயத்திலும் நிரூபணமாகிவிட்டது. அருண்மொழித்தேவரே, தாங்கள் அரசவைக்கு வர வேண்டும் என்று அனபாயச் சோழர் அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார். மகனே, புறப்படு. உன் பெருமை உலகெங்கும் எதிரொலிக்கும் காலம் பிறந்துவிட்டது. அண்ணா, தாங்கள் என் சகோதரர் என்பதில் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. தாயே, அரசர் அருண்மொழித்தேவருக்கு முக்கிய பொறுப்பினை அளிக்க உள்ளார்கள். அதனால் அவர் சோழ நாட்டின் அரண்மனையிலேயே தங்க வேண்டியிருக்கும். இதை விடவும் வேறு பெருமை என்ன இருக்கிறது? மனநிறைவோடு அனுப்பி வைக்கிறோம். அருண்மொழி, நீ புறப்பட தயாராகு. உன்னிடமிருந்து வரும் நற்செய்திக்காக நாங்கள் காத்து கொண்டிருப்போம். புறப்படு மகனே. தங்கள் ஆசிர்வாதம் தந்தையே. அறிவின் ஆழியே வருக, அருண்மொழித்தேவரே வருக, ஐயம் போக்கியவரே வருக, குன்றத்தூரில் அவதரித்த சேக்கிழார் பெருமானே வருக வருக. அன்பை மாறியெனப் பொழிந்திடும் அனபாய சோழருக்கு அடியேனின் அநேக நமஸ்காரங்கள். அவையோர்களே, அறிவில் சிறந்த சான்றோர்களே, அருண்மொழித்தேவர் நமக்கு அரிதின் கிடைத்த பொக்கிஷமாவார். அவர் நம் அரசவைக்கு வருகை புரிந்திருப்பது நாம் செய்த பாக்கியமே. அத்தகைய சிறப்புமிக்க சேக்கிழாரை நம் அரசவையின் முதலமைச்சராக நியமிப்பதில் பெருமை கொள்கிறேன். அதோடு உத்தம சோழ பல்லவன் என்ற சிறப்பு பட்டத்தினையும் அளிக்கிறேன். முதலமைச்சர் அருண்மொழித்தேவர் வாழ்க வாழ்க. உத்தம சோழ பல்லவர் அருண்மொழித்தேவர் வாழ்க வாழ்க. சோழ பேரரசின் முதலமைச்சர் அருண்மொழித்தேவர் வாழ்க வாழ்க. சேக்கிழார் தம் முதலமைச்சர் பணியை திறம்பட ஆற்றி வருகிறார். காலங்கள் உருண்டோடுகின்றன. சேக்கிழார் அவர்களே, கேட்டீர்களா சீவக சிந்தாமணியை? எப்பேற்பட்ட படைப்பு! எவ்வளவு சிறந்த இலக்கியம்! சமண முனிவர் திருத்தக்க தேவரின் ஈடு இணையற்ற படைப்பு அல்லவா இது? அதனால் தானே நான் அவ்வப்போது சீவக சிந்தாமணியை கேட்டு இன்புறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறேன். அரசே, சீவக சிந்தாமணி ஒரு ஒப்பற்ற இலக்கியம்தான். அதில் சிறிதும் ஐயமில்லை. ஆனால் அது உணர்த்தும் பாடுபொருளில் மனக்குறை ஏற்படுவதை உணர்கிறேன். அதை ஏன் நாம் பொருட்படுத்த வேண்டும்? இலக்கிய சுவைகளை மட்டும் சுவைப்போமே. இருந்தாலும் மன்னா, மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை கேட்கும்போது நம்மை அறியாமலே நாம் அதற்கு ஆட்பட்டு விடுவோம் என்பதுதான் உண்மை. அருண்மொழித்தேவரே, என்ன சொல்ல வருகிறீர்கள்? சைவ நெறி தழைத்தோங்க செய்தவர்கள் தங்கள் முன்னோர்கள். அவர்கள் வழிவந்த தாங்கள் சமண நூலில் மூழ்கி கிடப்பது முறையோ? தேவாரமும் திருவாசகமும் போதுமான வரை செவிமடுத்து விட்டேன். இன்னும் வேறு என்ன இருக்கிறது நாம் சைவத்தில்? மன்னா, ஈசனின் அடியார்கள் வரலாற்றை கேட்க இந்த ஒரு ஜென்மம் போதாது. சுந்தரரின் திருத்தொண்டர் தொகையும் நம்பியாண்டார் நம்பிகளின் திருத்தொண்டர் திருவந்தாதியும் இறையடியார்களின் வரலாற்றை கூறுகின்றனவே. சேக்கிழாரே, அவை மிகவும் இரத்தின சுருக்கமாக தானே உள்ளன. விரிந்த இலக்கியமாக இருந்தால் பரவாயில்லை.
ஆம், நீங்கள் கூறுவதும் உண்மைதான். சிலப்பதிகாரம் போன்றதொரு பெரும் காப்பியமாக இல்லாதது பெரும் குறைதான். அருண்மொழித்தேவரே, அப்படிப்பட்ட உயர்ந்த விரிந்த இலக்கியத்தை படைக்கும் வல்லமை பெற்றவர் தாங்கள் மட்டுமே. ஆம், அடியார்களின் பெருமையை உலகிற்கு அருள பக்தி சுவை நிறைந்த இலக்கிய சுவைகள் ததும்பும் பெரியதொரு புராணத்தை தாங்கள் படைத்தருள வேண்டுகிறேன். வேந்தே, சிவனடியார்களின் வரலாற்றை ஓரளவு அறிந்திருக்கிறேன். மேலும் பலரை பற்றியும் பலரது வாழ்க்கை வரலாறு குறித்து உள்ள ஐயங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ள விழைகிறேன். அதன் பிறகே திருத்தொண்டர்களின் புராணத்தை என்னால் இலக்கியமாக படைக்க இயலும். கவலையை விடுங்கள் குன்றத்தூராரே. தங்களின் இறைப்பணிக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் செய்ய எனக்கு கிட்டிய அரியதொரு பாக்கியமாக கருதுகிறேன். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். தமிழ் கூறும் நல்லுலகின் 8 திக்கும் விஜயம் செய்ய வேண்டும். அடியவர்கள் அவதரித்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று மேலும் தகவல்களை திரட்ட வேண்டும். அதற்கு தங்களின் அனுமதியும் ஒத்துழைப்பும் வேண்டுகிறேன் அரசே. நிச்சயமாக அமைச்சரே. இறைப்பணியாகிய இவ்விலக்கிய பணி முடியும் வரை முதலமைச்சரின் பணிகளை பிற அமைச்சர்கள் பகிர்ந்து பணியாற்றுங்கள். உத்தரவு மன்னா. தளபதியாரே, அருண்மொழித்தேவர் செல்ல விழையும் அனைத்து திருத்தலங்களுக்கும் எவ்வித சிரமமும் இன்றி பயணிக்க வேண்டிய ஏற்பாடுகளை உடனிருந்து செய்து தாருங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. சேக்கிழார் பெருமானே, நல்லதொரு நாளில் தங்கள் பயணத்தை தொடங்குங்கள். இறை தொண்டாற்றுவதற்கு நாளையும் கோளையும் நாடி நிற்க வேண்டிய அவசியமில்லை அரசே. நாளையே பயணத்தை தொடங்குகிறேன். மிக்க மகிழ்ச்சி அருண்மொழித்தேவரே, மிக்க மகிழ்ச்சி. தளபதியாரே, இத்திருக்கோயில் என் மனம் கவர்ந்த சிவஸ்தலம் திருநாகேஸ்வரம். இங்கு எழுந்தருளியிருக்கும் ஈசன் திருநாகேஸ்வரர் என் உள்ளம் கவர்ந்த கல்வராய் திகழ்கிறார். ஆம், கோபுரத்தின் தோற்றமும் கோவில் பிரகாரத்தின் அமைப்பும் பிரமிக்க வைக்கின்றன பாருங்கள். அது மட்டுமல்ல தளபதியாரே, தேவாரம் பாடிய மூவர்களான உமையம்மையே வந்து பாலூட்டிய திருஞான சம்பந்தரும் கல்லில் கட்டி கடலில் போட்ட போதும் அதனையே தெப்பமாக கொண்டு மிதந்து வந்த திருநாவுக்கரசரும் இறைவனே வந்து தடுத்தாட்கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரும் கண்டு வணங்கிய பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இறைவனின் திருமுகத்தை நாள் முழுக்க கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆஹா, எத்துணை பெருமை மிக்க ஸ்தலம்! நீண்ட நாட்களாக என் உள்ளத்தில் ஓர் ஆவல் குடிகொண்டிருக்கிறது. அது என்ன ஆவல் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா சுவாமி? இத்திருநாகேஸ்வரர் ஆலயத்தை அப்படியே பிரதிபலிக்கும் ஓர் ஆலயம் நான் பிறந்த குன்றத்தூரிலும் எழுப்ப வேண்டும் என்பதுதான். தொண்டை மண்டலத்து மக்களுக்கும் திருநாகேஸ்வரரை தரிசிக்கும் பாக்கியம் கிட்டும்படி செய்ய வேண்டும். அதற்கு வட திருநாகேஸ்வரம் என்ற நாமமும் சூட்ட வேண்டும். நீங்கள் கூறுவதிலிருந்து இவ்வீசன் மீது தாங்கள் கொண்டுள்ள பக்தியை உணர முடிகிறது. சேக்கிழாரே, தங்களின் எண்ணம் விரைவில் ஈடேறும். அதை இந்த ஈசனே ஈடேற்றுவார். அன்பர்களே, ஈசன் வீற்றிருக்கும் கைலாயத்தின் மேல் தம் பாதங்கள் படக்கூடாது என்பதற்காக கரங்கள் கொண்டு தலைகீழாக கைலாயத்தை அடைந்த காரைக்கால் அம்மையார் எனும் புனிதவதியார் அவதரித்த ஸ்தலம் இது. இக்காரைக்காலில் எம்பெருமான் கைலாசநாதராக எழுந்தருளுகிறார். புனிதவதியாரின் பக்திக்கு மனமிறங்கி மாங்கனி அருளிய அருளாளரும் இவரே. அந்த அற்புத நிகழ்வின் அடையாளமாக மாங்கனி திருவிழா இங்கு ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தளபதியாரே, நாம் வந்திருக்கும் இந்நாளும் அப்பொன்னாள் என்பதால் மாங்கனி திருவிழாவை காணும் பாக்கியம் நமக்கும் கிட்டியுள்ளது. வாருங்கள், பிச்சாடன மூர்த்தியாய் பவனி வரும் இறைவனை தரிசிப்போம். மாங்கனி விழாவையும் கண்டுகளிப்போம்.
பாத்திரம் கரவேந்தி பவளக்காடில் வருகின்றார். அன்னம் கேட்டு வருகின்றார், அம்மையை நாடி வருகின்றார். சங்கநாதம் முழங்கிடவே சங்கரன் இங்கு வருகின்றார். கைலைநாதன் வருகின்றார், வீதியில் இறங்கி வருகின்றார். பிச்சை பாத்திரம் கரவேந்தி பவளக்காடில் வருகின்றார். பொன்னார் மேனியன் வருகின்றார், நெற்றிக் கண்ணார் வருகின்றார். உடுக்கை கையினம் வருகின்றார், இடுக்கண் களையவே வருகின்றார். கைலைநாதன் வருகின்றார், வீதியில் இறங்கி வருகின்றார். பிச்சை பாத்திரம் கரவேந்தி பவளக்காடில் வருகின்றார். பொன்னடி எடுத்து வருகின்றார், தன்னடி நோக வருகின்றார். வேத கோஷம் முழங்கிடவே வேத முதல்வன் வருகின்றார். கைலைநாதன் வருகின்றார், வீதியில் இறங்கி வருகின்றார். பிச்சை பாத்திரம் கரவேந்தி பவளக்காடில் வருகின்றார். நற்றமிழ் கேட்க வருகின்றார், பற்றினை நீக்கிட வருகின்றார். பூத கணங்கள் முன் செல்ல பூதநாதன் வருகின்றார். அம்மையை காண வருகின்றார், அம்மையை காண வருகின்றார், அம்மையை காண வருகின்றார், அம்மையை காண வருகின்றார். இந்த விருட்சத்தின் நிழலில் இருப்பது எம்பெருமான் திருவடியில் இருப்பது போல் உள்ளது. ஈசனை மனதில் நினைத்தாலே கொளுத்தும் வெயிலும் குளிர்ச்சியைத்தானே தருகிறது. அப்படியானால் நீங்களும் பூசலார்தான். பூசலரா? யார் சுவாமி அவர்? இறையடியார்களுள் ஒருவர். இறைவனையே தன் பக்தியால் தன்வசம் ஈர்த்தவர். அருண்மொழித்தேவரே, அவரை பற்றி சற்று விளக்கமாக கூறுங்களேன். கூறுகிறேன். தொண்டை நாட்டின் திருநின்ற ஊரில் பூசலார் என்ற நாமம் கொண்ட அந்தணர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். ஈசனே கதி என வாழ்ந்து வந்த அவருக்கு வறுமை பிணி வாட்டி வதைத்தது. ஆனாலும் இறைவனுக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று தனியா வேட்கை கொண்டிருந்தார். அப்போது ஏனா உழைச்சி கொண்டு வர பொருளையெல்லாம் அடியார்களுக்கே கொடுத்துறேன். ஆத்துல உள்ள எங்களை பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாருங்கண்ணா. கவலைப்படாதடி, பகவான் படியளப்பார். ஈசனே கதின்னு வாழுறேன், ஆனா நம்ம கதி நிர்கதியாலோ இருக்கு. குழந்தைங்க முகத்தை பாருங்கோ, பசியால வாடி கிடக்குதுங்க. நான் பூஜிக்கிற என் அப்பன் பரமேஸ்வரனே ஆலயம் இல்லாம வெயில்லையும் பனியிலையும் மழையிலையும் வாடி கிடக்குறான். அவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பலாம்னா கையில பொருள் இல்ல, யாருக்கிட்ட கேட்கறதுன்னு நானே தவிச்சுன்னு இருக்கேன். இப்ப கூட செல்வந்தர்களை பார்த்து பொருட்கேட்கலாம் தான் புறப்பட்டு இருக்கேன். தோ பாருடி, கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் என்னை எதுவும் கேட்காத, சரியா? நான் போயிட்டு வரேன். ஐயா நமஸ்காரம். வாங்க அந்தனரே, என்ன இந்த பக்கம்? ஒண்ணுமில்ல, நம்ம ஊர் எல்லையில இருக்க சிவலிங்கத்துக்கு
ஆலயம் எழுப்பலாம்னு பிரியப்படுறேன். இந்த ஊர்லயே பெரிய செல்வந்தர் நீங்க. நீங்க பொருளுதவி பண்ணேன்னா ஆலயத்தை கட்டி முடிச்சிருவேன். உங்களோட ஆசை என்னவோ நல்ல ஆசை தான். ஆனா அதை உங்க பொருளை வச்சுல பண்ணணும். என்ன கணக்கு பிள்ளை, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரிங்கய்யா. என் கையில பொருள் இல்ல, அதனால தான் பழம் பழுத்து குலுங்குற விருட்சமாட்டம் இருக்கிற உங்களை நாடி வந்திருக்கேன். சாமி, இப்படியே வாரி வாரி வழங்கிட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்களும் உங்களை மாதிரி யாசகம் கேட்டு நிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணேன்னா. இங்க பாருங்க சாமி, கோயிலை கட்டி முடிங்க. கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா அப்ப வந்து ஏதாவது உதவ முடியுமான்னு பாக்குறேன். இப்ப கிளம்புங்க. பரமேஸ்வரா, எம்பெருமானே, என்ன மன்னிச்சுடு. நீ இப்படி வெட்ட வெளியில கிடக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நேக்கு. நான் என்ன பண்ணுவேன்? கோவில் கட்ட யார் யார்கிட்டயோ பொருள் கேட்டு பார்த்துட்டேன், யாரும் உதவல. பொருள் இல்லாம எப்படி கோயிலை எழுப்புறதுன்னு நேக்கு தெரியல. அப்பனே ஈஸ்வரா, இந்த ஏழ பிராமணனை சோதிக்கிறது தான் உன்னுடைய சித்தமா? இருக்கட்டும் இருக்கட்டும். நிஜத்துல கோவில் எழுப்பணும்னா தானே பொருள் தேவை. என் மனசுலயே உனக்கு கோவில் எழுப்பலாம்ல, அதுக்கு பொருள் தேவைப்படாதோன்னு. பரமேஸ்வரா, கைலாச நாதா, என் உள்ளத்திலேயே நோக்கு கற்பனை கோயில் கட்டி உன்னை பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகம் நடத்தி விடுறேன். இதுதான் இப்போதைக்கு என்னால செய்ய முடிஞ்சது, பாத்துக்கோ. ஆஹா ஆஹா, என்னே பிரம்மாண்டம், என்னே பிரம்மாண்டம், என்னே கலைநயம். அடடா, கம்பீரமா நிக்கிற கர்த்தூன்கள், கதை சொல்ற சுதை வடிவங்கள், விண்ணுயர்ந்த கோபுரமும் அதுல எண்ணிலடங்கா மாடங்களும் காண கண்கோடி வேணும். ஆஹா, காண கண்கோடி வேணும். ஆஹா ஆஹா, பரம்பொருளே, உனக்கு நான் ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டேன். உனக்கு நான் ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டேன். வர திருவாதிரை நன்னாள்ல என் மனசுல கட்டின கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சுட்டேன். லிங்கேஸ்வரா, அந்த ஆலயத்துல எழுந்தருளி அருள் புரிய வேணும். அப்பனே, அருள் புரிய வேணும். பல்லவ மன்னன் காடவர்கோன் வாழ்க வாழ்க. காஞ்சி தலைவன் காடவர்கோன் வாழ்க வாழ்க. அவையோருக்கு வணக்கம். பெரும் பொருட்செலவில் நாம் காஞ்சியில் எழுப்பியிருக்கும் கற்றளி ஈசனார் கற்கோவில் காலாகாலத்திற்கும் நம் பெருமையை பறைச்சாற்றி நிற்கும் வகையில் மிக பிரம்மாண்டமாக உருவெடுத்துள்ளது. கட்டுமான பணிகள் முடிந்து குடமுழுக்கிற்கு தயாராக உள்ளது. அதற்கேற்ற நாள் கணிக்கவே இப்பொழுது கூடியுள்ளோம். காலக்கணிதரே, நல்லதொரு நாளை கணித்து கூறுங்கள். உத்தரவு மன்னா. அரசே, ஈசனுக்குரிய நட்சத்திரமான எதிர்வரும் திருவாதிர நட்சத்திரத்தில் குடமுழுக்கு வைப்பதே ஏற்றது. அதுதான் உகந்த நாளும் கூட. அமைச்சரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? காலக்கணிதர் கூறுவதுதான் எனக்கும் பொருத்தமாக தெரிகிறது அரசே. அந்த நன்னாளையே குறித்திடுங்கள் அரசே. அதைவிட ஒரு பொன்னாள் நமக்கு அமையாது. நான் கூற நினைத்ததை அப்படியே அரசியாரும் கூறிவிட்டார்கள். சரி, அந்த திருவாதிரை நன்னாளையே குறித்திடுவோம். அமைச்சரே, குடமுழுக்கிற்கான ஏற்பாடுகளை கவனியுங்கள். விழா வெகு விமர்சையாக இருக்க வேண்டும். தூரதேசங்கள் வரை எதிரொலிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் அரசே. காடவர்கோனே, உனது ஆலய குடமுழுக்கிற்கு என்னால் எழுந்தருள இயலாது. அதே நாளில் என் மீது அதீத பக்தி கொண்ட திருநின்ற ஊரின் பூசலாரும் தான் எழுப்பிய ஆலயத்தின் குடமுழுக்கிற்கு நாள் குறித்துள்ளார்.
அங்கு யாம் எழுந்தருள திருவுள்ளம் கொண்டதால் உனது ஆலய குடமுழுக்கினை பிரிதொரு நாள் வைத்துக் கொள்வாயா? பரமேஸ்வரா, அரசே, என்னவாயிற்று? ஏன் பதற்றமடைகிறீர்கள்? பரமேஸ்வரன் என் கனவில் தோன்றி நம் ஆலய குடமுழுக்கிற்கு எழுந்தருள இயலாது என்று கூறுகிறார். என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? இது என்ன சோதனை? அதே நாளில் திருநின்ற ஊரில் பூசலார் என்பவர் கட்டிய கோயில் குடமுழுக்கிற்கு இறைவன் எழுந்தருள போவதாகவும் கூறினார். என்ன ஆச்சரியம்! தாங்கள் மிகச்சிறந்த சிவபக்தர். அது மட்டுமல்லாமல் பெரும் பொருட்செலவில் அகிலமே வியக்கும்படி ஆலயம் எழுப்பியுள்ளீர்கள். இதை தவிர்த்து அங்கு எழுந்தருளுகிறார் என்றால் அப்படி என்ன ஆலயத்தை அவர் எழுப்பியிருப்பார்? இந்த பல்லவ மன்னன் எழுப்பிய ஆலயத்தை விஞ்சிய ஒரு ஆலயத்தையா எளிய பக்தன் எழுப்பி இருக்க போகிறான்? ஈசனையே தன்பால் இழுத்த அவ்வாலயத்தை நான் உடனே காண வேண்டும். நான் சென்று நேரில் கண்டு வருகிறேன். சுவாமி, தங்களுடன் நானும் வருகிறேன். எனக்கும் அக்கோவிலை காண ஆவலாக உள்ளது. சரி, சென்று வருவோம். மகாராசா, பல்லவராசா, வரணும் சாமியே வரணும். மகாராணி தாயி, இந்த வேடுவங்க குடிலுக்கா வந்திருக்கீங்க? கையும் ஓடல, காலும் ஓடல, என்னால நம்பவே முடியல. வேடர்களே, நாங்கள் திருநின்ற ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இக்கானகத்தில் உங்களின் நாடலும் பாடலும் எங்களை இங்கு இழுத்து வந்து விட்டன. அப்படிங்களா தாயி? எங்க அப்பா முருகனுக்கு படையல் போட்டு பூஜை பண்றோம். எல்லாம் அவனோட மகிமைதாமா. எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? உங்க புண்ணியத்துல எந்த குறையும் இல்ல ராசா. நல்லது. ஆடலை பாதியில் நிறுத்தி விட்டீர்களே. டோய், இப்படி உட்காருங்க ராசா. டோய், நம்ம ஆட்டிட்ட பார்க்க ராசாவும் ராணியும் வந்திருக்காங்க. பலமா ஒரு ஆட்டிட்ட ஆடி காட்டுங்க டோய். வேட்டையாடும்
நாங்கள் கொள்ளும் மானும் வரை நாங்க கொள்வதில்லை மனிதரைத்தான். கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட ரிதரிதாம். வெள்ளி நில யானின் சொந்தம் கதிர் வீசும் மொழிக்கு யாதான் சொந்தம். வெள்ளி நில யாரின் சொந்தம் கதிர் வீசும் மொழிக்கு யாதான் சொந்தம். நில்லாவோயிர் காத்தின் சொந்தம் மனம் நினைக்கும் எதுவும் இறைவன் சொந்தம். நில்லாவோயிர் காத்தின் சொந்தம் மனம் நினைக்கும் எதுவும் இறைவன் சொந்தம். தன்னானே தந்தினானே தனக்கானே தன்னானே தானானே தன்னானே தன தான தானா தன்னானே தன்னானே தந்தினானே தனக்கானே தன்னானே தானானே தந்தினானே தன தான தானா தன்னானே. சொல்லும் இந்த செயலும் ஒன்றாய் நித்தம் சுதந்திரமாய் வாழுகின்றோம். சொல்லும் இந்த செயலும் ஒன்றாய் நித்தம் சுதந்திரமாய் வாழுகின்றோம். எல்லை மண்ணில் காணாமலே எட்டு திசையும் ஆடி பாடுகின்றோம். எல்லை மண்ணில் காணாமலே எட்டு திசையும் ஆடி பாடுகின்றோம். கள்ளமில்லா நரி குறவர் நக காடுகள் மலைகள் சுற்றி வந்தோம். கத்த விதையில்லை வரும் காலத்தை குறியாய் சொல்ல வந்தோம். தானா தன தந்தினானே தன தானானே தன்னானே தானானே தந்தினானே தன தான தானா தன்னானே. தின 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 தந்தினா 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 தின 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 தந்தினா. கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட தரிக்கிட்ட கும் தரிக்கிட்ட ரிதரிதாம். தின 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 தந்தினா தின 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 தந்தினா தின 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 தந்தினா தின 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 தந்தினா. உங்கள் ஆடலும் மிகச்சிறந்த கலைதான். நலமோடு வாழுங்கள். நாங்கள் சென்று வருகிறோம். சந்தோஷம் சாமி. பணிகிறோம் அரசே, பணிகிறோம் அரசியாரே. ஐயா, இங்க பூசலார் எழுப்பிய ஆலயம் எங்கே உள்ளது? பூசலார் ஆலயம் எழுப்ப பொருளுதவி வேண்டி அலைந்து திரிகிறாரே தவிர ஆலயம் ஏதும் இன்னும் எழுப்பவில்லையே. என்ன, இன்னும் ஆலயம் எழுப்பப்படவில்லையா? எழுப்பாத ஆலயத்திலா ஈசன் எழுந்தருளப் போகிறார்? ஒன்றும் புரியவில்லையே அரசே. மன்னா, பூசலாரை சந்தித்தால்தான் நம் குழப்பத்திற்கு தெளிவு பிறக்கும். ஐயா, பூசலாரின் வீடு எங்குள்ளது? நேராக சென்று வலது பக்கம் திரும்பியதும் 3வது குடிலே பூசலார் குடில். நல்லது, நாங்கள் வருகிறோம். பல்லவ வேந்தே, வரவேணும் வரவேணும். இந்த ஏழையோட குடிசைக்கு நீங்க வந்திருக்கிறது என் அப்பா ஈசனுடைய கைங்கரியம் இல்லாம வேற என்னவா இருக்க முடியும்? உண்மைதான் பூசலாரே. தாங்கள் எழுப்பிய ஆலயத்தை காண வேண்டும் என்ற ஆவலில் நாங்கள் இங்கு வந்துள்ளோம். ஆலயமா? ஆம் மந்தனரே, நீங்கள் ஆலயம் எழுப்பி அதற்கு குடமுழுக்கு செய்ய திருவாதிரை நன்னாளை குறித்திருப்பதாகவும் அங்கு எழுந்தருள வேண்டி இருப்பதால் அரசர் எழுப்பிய ஆலயத்திற்கு எழுந்தருள இயலாது என்றும் ஈசனே சொப்பனத்தில் வந்து அரசரிடம் கூறியுள்ளாரே. அப்படியா? அரசியாரே, கேட்கும் போதே என் தேகம் சிலிர்க்குது. கோயில் எழுப்ப பொருள் இல்லாம எல்லார்கிட்டையும் கையேந்தி நின்ன, யாரும் உதவ முன்வரல. என் லட்சியத்தை கைவிட மனசில்லாம உள்ளத்திலேயே கற்பனையா ஒரு கோயிலை கட்டி முடிச்சேன். என்ன, கற்பனை கோயிலா? உள்ளத்தில் கட்டினீர்களா? ஆமாம் தளபதியாரே. என்னே ஈசனின் திருவிளையாடல்! பொன்னும் பொருளும் கொண்டு கட்டிய மாபெரும் கோயிலை விட தாங்கள் கட்டிய மனக்கோயில் உயர்ந்தது என்பதை எமக்கு உணர்த்தி விட்டான் ஈசன். ஆம் பூசலாரே, எளியது என்றாலும் உண்மையான பக்திக்கு ஈடு இணை ஏது என்பதை தங்கள் மூலம் உலகிற்கு உணர்த்தி விட்டார் எம்பெருமான். ஈசனே இறங்கி வந்து தங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒரு இறையடியாரை நாங்கள் இதுவரை கண்டதில்லை. தங்களை காண்பது
அந்த பரமேஸ்வரனையே நேரில் காண்பது போன்றுள்ளது. ஈசனின் திருவுருவமாக திகழும் தங்களின் பாதம் பணிய நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஆசீர்வதியுங்கள் சுவாமி. ஆஹா, என்னே பக்தி, என்னே பரவசம்! உண்மையான பக்திக்கு பொன்னோ பொருளோ ஒரு பொருட்டே அல்ல என்பதை பூசலார் போன்றதொரு இறையடியார் மூலம் பரம்பொருள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் பாருங்கள். ஒவ்வொரு அடியாரின் புராணமும் நம் வாழ்விற்கான நல்மார்க்கம் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? இன்னும் பல அடியார்களை பற்றி அறிந்திட அருண்மொழி தேவர் இயற்றவிருக்கும் இலக்கியம் நல்லதொரு வழிவகுக்கும். அதற்கான நேரம் கூடி வந்து விட்டது. ஆம், அடியவர்களின் புராணத்தை பாடுவதற்கு முன்பாக தில்லை திருச்சிற்றம்பலத்தின் முன் நின்று நடராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும். புறப்படுங்கள், செல்வோம். ஆகட்டும் அருண்மொழி தேவரே. எம்பெருமானே, பெருமை பொருந்திய நின் அடியார்கள் வரலாற்றை அடியேன் பாடுவதற்கு அடியெடுத்துக் கொடுக்க வேண்டுகிறேன் ஐயனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியம் அம்பலத்தாடுவான் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்தி வணங்குவாம் அடி வாழ்த்தி வணங்குவாம் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நிறைவுற்றது என்பதை தங்களிடம் தெரிவிக்கும்படி கூறி அனுப்பினார். நற்செய்தி கொண்டு வந்துள்ளாய் ஒற்றனே, மிக்க மகிழ்ச்சி. ஒட்டக்கூத்தரே, சேக்கிழார் படைத்துள்ள ஒப்பற்ற இலக்கியத்தை அரங்கேற்ற வேண்டும். அதற்கு ஏற்ற நாளை வகுத்திடுங்கள். ஆகட்டும் அரசே. அமைச்சரே, 8 திக்கும் உள்ள பேரரசுகளுக்கும் சிற்றரசுகளுக்கும் செய்தி அனுப்புங்கள். உத்தரவு மன்னா. தளபதியாரே, தில்லை நகரமே விழாக்கோலம் பூண வேண்டும். ராஜ பரிவாரங்களோடு தில்லைக்கு புறப்பட தயாராகுங்கள். கட்டளை வேந்தே. இந்த பொன்னான நாளுக்காகவே நாம் காத்திருந்தோம். புராணத்தை செவிமடுக்க ஆவல் மேலிடுகிறது. ஆம் தேவி, இது நூலரங்கேற்றம் மட்டுமல்ல, சோழ நாட்டின் திருவிழா. புறப்பட தயாராகுங்கள். உத்தரவு அரசே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார்
அவர் வான்புகழ் மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாமன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் உலகலாம் அருண்மொழித்தேவர் வாழ்க வாழ்க. திருத்தொண்டர் புராணம் வாழ்க வாழ்க. அனபாயச் சோழர் வாழ்க வாழ்க. சேக்கிழார் பெருமான் வாழ்க வாழ்க. திருத்தொண்டர்களின் வரலாற்றை பெரியதொரு புராணமாக படைத்தருளிய சேக்கிழார் பெருமானின் புகழ் உலகம் உள்ளளவும் நிலைத்திருக்கும். திருத்தொண்டர்கள் புராணத்தை பாடிய பெரும்புலவர் அருண்மொழித்தேவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பட்டத்தினை அளிக்கிறேன். தொண்டர் சீர் பரவுவார் வாழ்க வாழ்க. தொண்டர் சீர் பரவுவார் வாழ்க வாழ்க. சைவ நெறி தழைத்தோங்க நற்பேற்றின் பயனாக வந்த புலவர்மணியே சேக்கிழார் பெருமானே, தாங்கள் இன்று முதல் தவமுனிவராக இருக்க வேண்டுபவராயினீர். இனி உம்மை அமைச்சராக பாவிப்பது தவறு. தங்களை பணிப்பது பெரும் பாவமாகும். ஆம் அரசே, ஆயினும் சேக்கிழாரது மரபு அரசாங்கத்தில் பெயர் பெற வேண்டுமே. அதனால் என்ன, சேக்கிழாரின் அருமை தம்பியார் பாலராவாயருக்கு தொண்டை மண்டலத்தை காத்து வரும் மாகாண தலைவராக பொறுப்பளிப்போம். சிறந்த யோசனை அரசே. மிக்க நன்றி மன்னா. நான் இனி சிவஸ்தல யாத்திரையை மேற்கொண்டும் ஆன்ம அமைதி கூறிய காரியங்களில் ஈடுபட்டும் சிவத்தொண்டாற்ற விழைகிறேன். நல்லது அருண்மொழித்தேவரே, தங்களின் ஒப்பற்ற இலக்கிய தொண்டினை சிறப்பிக்க கடமைப்பட்டுள்ளேன். ராஜபரிவாரங்களோடு 4 வகை படை சூழ தங்களையும் திருத்தொண்டர் புராணத்தையும் யானை மீது அமர்த்தி பின் இருந்து நானே சாமரம் வீசிட விரும்புகிறேன். தாங்கள் இதை மறுக்காமல் ஏற்க வேண்டுகிறேன் அன்பரே. அரசரின் அன்பு கட்டளையை அடியேன் அகமகிழ்ந்து ஏற்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி ஐயனே, மிக்க மகிழ்ச்சி. திருத்தொண்டர் புராணம் பாடிய தொண்டர் சீர் பரவுவார் வாழ்க வாழ்க. 2ஆம் குலோத்துங்கர் அனபாயச் சோழர் வாழ்க வாழ்க. அடியார்கள் பெருமை பாடிய அருண்மொழித்தேவர் வாழ்க வாழ்க. உத்தம சோழ பல்லவர் சேக்கிழார் பெருமான் வாழ்க வாழ்க. புராண கதை
Parents and students are requested to give a big round of applause for the participants. The students have done a good job and they have performed well on the stage. No matter what language you speak, a kind and smiling thank you always speaks to everyone's heart. Now it's time to show our gratitude. Now I request Srimati R. Sasikala, Vice Principal of the Vidyalaya, to render the vote of thanks. Please, ma'am. Namaste to one and all present here. As with the end of this wonderful 24th Annual and Cultural Day celebration at Mukala Nammalvar Chetty Senior Secondary School, Kundratur, it's my privilege to express my heartfelt gratitude on behalf of the entire school community. First and foremost, I would like to extend my sincere thanks to our esteemed chief guests, Shri Rajashekar and Jay Shri Rajashekar, and our special chief guest, Shri Sajan Jain, President of Karuna International, for gracing this occasion with encouragement, wisdom that has truly enriched us today, and we deeply honored by your presence. And my extend heartfelt thanks to our honorary correspondent T.C. Anbadaganji for everlasting support and guidance in all our endeavors. Thank you, Ji. A special thanks to our principal, Ma'am Srimati Sujata Dolly, for their leadership, constant support, vision, which had played a crucial role in making this event success. Your dedication to nurturing the academics, co-curricular activities, excellence has shaped the future for students here. We also grateful to our dedicated HODs, talented teachers whose hard work and guidance have made this today's performance possible. Their commitment for the holistic development of students continue to inspire us every day. I extend my heartfelt thanks to non-teaching staff for ensuring their ever-thinking runs smoothly behind the screen. Your support is always invaluable. I inclusively thanks to the parents, guardians. Your continuous trust, support and encouragement means the world to us. Your belief in our institution had helped us to reach this remarkable milestone of 24th year, and we look forward your continued partnership in these years. Thank you all. And last but not least, I would like to express my appreciation to all the students who participated in today's cultural events in a grand success. Mainly, I would like to thank NCC students, RSP students, as well as scouts and guides. They did excellent volunteer work in this particular area. Your energy, creativity and enthusiasm are what truly made this celebration so special. You are the heart and soul of this institution, and we are proud of each and every one of you. And special thanks to our donor family, those who are always, they are giving a marvelous support, guidance to all our endeavors. Thank you all. And as a conclude to this today's celebration, I urge everyone to carry the forward of spiritual teamwork, discipline, creativity we witness today into all our aspects in our lives. Thank you all. Namaste. Let us end today's program with Shanti Mantram. Kindly be seated for Shanti Mantram. Om Sarve Bhavantu Sukhinah Sarve Santu Niramaya Sarve Bhadrani Pashyantu Margashe Dukha Bhagavad. Om Shanti Shanti Shanti.
I request all the participants to come over to the stage